கேள்வி எண் 1. நரம்பின் மறை என்று இசையைப் பற்றி குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். கேள்வி எண் 2. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எது? தாயுமானவரின் பாடல்கள். கேள்வி எண் 3. பௌத்த காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை? மணிமேகலை, குண்டலகேசி. கேள்வி எண் 4. தெய்வீக உலா என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? திருக்கயிலாய ஞான உலா. கேள்வி எண் 5. திருத்தொண்டர் மாக்கதை என்று அழைக்கப்படும் நூல் எது? பெரிய புராணம். கேள்வி எண் 6. சங்கத் தொகை நூல்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை? எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு. கேள்வி எண் 7. வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது? புறநானூறு. கேள்வி எண் 8. தமிழர் கலைக்களஞ்சியம் என்று சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். கேள்வி எண் 9. வஞ்சி நெடும்பாட்டு என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? பட்டினப்பாலை. கேள்வி எண் 10. வான்மறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். கேள்வி எண் 11. 10 பருவங்களை குறிக்கும் நூல் எது? பிள்ளைத்தமிழ். கேள்வி எண் 12. வேளாண் வேதம் என்று போற்றப்படும் நூல் எது? நாலடியார். கேள்வி எண் 13. குட்டி திருக்குறள் என போற்றப்படும் நூல் எது? பழமொழி. கேள்வி எண் 14. தமிழுக்கு கதி எனப்படும் நூல்கள் எவை? கம்பராமாயணம், திருக்குறள். கேள்வி எண் 15. குட்டி தொல்காப்பியம் எனப்படுவது எது? இலக்கண விளக்கம். கேள்வி எண் 16. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? பத்துப்பாட்டு. கேள்வி எண் 17. இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் எது? கலித்தொகை. கேள்வி எண் 18. இயற்கை வாய்வெள்ளம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். கேள்வி எண் 19. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. கேள்வி எண் 20. இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சீவகச் சிந்தாமணி. கேள்வி எண் 21. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது? கம்பராமாயணம். கேள்வி எண் 22. இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது? பெரிய புராணம். கேள்வி எண் 23. இயற்கை இறையருள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை? தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள். கேள்வி எண் 24. திராவிட வேதம், வைணவர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? 4000 திவ்ய பிரபந்தம். கேள்வி எண் 25. அறவுரக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? முதுமொழி காஞ்சி. எந்த வினா விடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.